கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 38 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் தவேக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது கரூர் மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். 4 பிரிவுகளில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? விரிவா சொல்லுங்க. கரூரில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் சிக்கி 38 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என 38 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில தவேக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது 4 பிரிவின் கீழ வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விஜயின் கரூர் பிரச்சாரத்தில் 38 பேர் விவகாரத்துல இந்த மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா இவர்தான் இந்த தவேக விஜய் அவர்களின் மாநாட்டிற்கு அனுமதி கடிதம் கேட்டு டிஎஸ்பியிடமும் எஸ்பியிடமும் முன்னெடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்திற்கு 10,000 நபர்கள் கூடுவார்கள் என்றும் அதற்கு உரிய அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று கூறி அவர் முன்னெடுத்ததாகும். ஆனால் அதற்கு மேலாக 35,000 பேர் வரை இந்த கூட்டம் கூடியதனால இந்த நெரிசலில் சிக்கி இவர்கள் உயர்ந்ததாக கூறி அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் 10,000 நபர்கள் கூடியதாக கூறியதால் தான் 500 காவல்துறையினர் இதில் பந்தோபஸ்துக்கு ஈடுபட்டதாகவும் அதனால்தான் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இவர்கள் சிக்கி உயிரிழந்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டு அவர் மீது 4 பிரிவின் கீழ வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மரணம் விளைக்கும் செயல் செய்தல், பிற உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் உள்ளிட்ட சிலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சற்று நேரத்தில் டிஜிபி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த கரூர் மரணம் தொடர்பாக விரிவான ஒரு தகவலை அவர் தர இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சார கூட்ட நெரிசல் சிக்கி 8 குழந்தைகள், 10 பெண்கள் உட்பட 38 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த உயிரிழப்பு தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில கரூரில் தவேக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது கரூர் மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 4 பிரிவின் கீழே அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்தான் இந்த அனுமதி கடிதத்தை கொடுத்து அனுமதி வாங்கியதாகவும் அதன் பேரில் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொலையாகாத மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல், பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில செயல்படுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது கரூர் மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.